சப்பேசிஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். சப்பேசிஸ் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஃபார் எ டோபாலஜி, அதாவது சப்பேசிஸ் அப்படின்றது எஸ்ங்கிற லெட்டரில் எடுத்துக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோபாலஜிக்குன்னு சொல்லிட்டாங்க. எதில் அப்படின்னா எக்ஸில். இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த சப்பேசிஸ் எஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்ஸுங்கிறதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் உள்ள சப்செட்ஸோட கலெக்ஷன், அதுதான் யார் அப்படின்னா அந்த எஸ்ஸு. அந்த எஸ்ஸை தான் வந்து சப்பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கண்டிஷன் பாருங்கள், ஹூஸ் யூனியன் ஈக்குவல்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணணும். சரிங்களா? அப்போ யூனியன் எஸ் ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, சப்செட்ஸ் எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, யூனியன் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸுக்கே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எஸ்ன்றதை எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஒன்றுங்கிறது சப்செட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அவன் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்கான், அதனால் சப்செட் தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். அதே மாதிரி 1, அடுத்து 2 எடுத்துக்கலாம், அடுத்து 1, 3. அவங்க சொல்கிற கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நம்ம எது வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்காக இதுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு மெமரியில் ஏற்றாதீங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை வந்து S1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து S2, இது S3, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், யூனியன் பண்ண போகிறேன். யூனியன் தானே பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு பேர் தான் யூனியன் எஸ் ஆல்ஃபான்னு அர்த்தம். எஸ் ஆல்ஃபான்னா S1, S2, S3, ஜஸ்ட் 3 தானே இருக்குது, அதனால் S3 வரைக்கும் வரும். அப்போ இது 3ஐயும் நான் யூனியன் பண்ண போகிறேன். S1 யூனியன் S2 யூனியன் S3. ஸோ பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்க போகுது நமக்கு, 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேங்களா? இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்ன்னு அர்த்தம். ஏன்னா நான் வந்து எக்ஸை தான் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இந்த எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஏபிசின்னு எடுப்போம்ல, அதுக்கு பதிலாக இங்கே 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். 1, 2, 3 இதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இதிலேருந்து தான் நம்ம சப்செட்ஸ் கலெக்ஷனாக எடுத்துக்கிறோம். அந்த சப்செட்ஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் யூனியன் பண்ணுறோம். யூனியன் பண்ணோம் அப்படின்னா அகைன் என்ன கிடைக்குது, அந்த எக்ஸே கிடைக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா இந்த எஸ் இருக்கு இல்லையா, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சப்பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். த டோபாலஜி ஜென்ரேட்டட் பை தி சப்பேசிஸ் எஸ். அதாவது சப்பேசிஸ் எஸ்ஸால் ஒரு டோபாலஜி வந்து ஜென்ரேட் ஆகுது, அதாவது உருவாகுதுன்னு அர்த்தம். அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டு பி த கலெக்ஷன் ஆஃப், அதாவது கலெக்ஷன் டவ், கலெக்ஷனுக்கு பேர் தான் வந்து டவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன் டவ் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ற அந்த இதை மீன் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ டவ் ஈக்குவல் டு என்னென்ன வரும்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம இதை வச்சே கூட எழுதிக்கலாம். எஸ்ஸுங்கிறது சப்பேசிஸ் தானே, இந்த எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு யூனியன் இன்டர்செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவுன்ற அந்த கலெக்ஷன்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ என்னென்ன வரும்னு பாருங்கள். எம்டி செட் வந்துடும் இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா. இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணால் எம்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பை. அதே மாதிரி இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1, 2, 3ன்னு வந்துடும். அப்போ 1, 2, 3னா என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 1ஐயும் 2ஐயும் நம்ம யூனியன் பண்ணிக்கலாம். 1, 2 அதை யூனியன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2, 3, இந்த 2 இருக்கா, இதில் 3 இருக்கா, ஸோ அந்த மாதிரி மேட்சிங் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2, 3 அப்படின்னு வரும். அதாவது டிஸ்கிரீட் டோபாலஜி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாடலில் வந்துடும். 2, 3 வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 3 இருக்குது. ஸோ 1, 3 வரும். ஜஸ்ட் அப்படியே யூனியன் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. யூனியன் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் யூனியன் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்தோம் அப்படின்னா வரிசையாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிங்கிள்டன் செட்லேயும் வரும். 1 வரும், அடுத்து 2 வரும், 3 வரும். அந்த டிஸ்கிரீட் டோபாலஜி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாடலில் வரும். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை ஐடியா வச்சுக்கோங்க. இதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டவுன்றது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான் இங்கேயும். சரிங்களா? எப்போ அப்படின்னா யூனியன் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. எதில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சு அந்த யூனியன் இன்டர்செக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சு. எஸ்ன்னா யார், இதுதான். சரிங்களா? ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸை யூனியன் இன்டர்செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா டவுன்ற அந்த கலெக்ஷன்ஸ் கிடச்சிருது. அதுதான் இங்கே தியரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் whose union equals to xன்னு அர்த்தம்.
அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹூஸ் யூனியன் ஈக்குவல்ஸ் எக்ஸ் அப்படின்னாக்கா யூனியன் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடுத்துக்கிறதும் பாருங்கள் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் எடுத்து அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் எக்ஸு கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இது யாரோட டெஃபினேஷன் தான்? சப் பேசிஸோட டெஃபினேஷனே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் கே டினோட்ஸ் தி செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வரும். நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் 1/n அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபார் n பிலாங்ஸ் டு z ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அண்டு பி டேஷ்னு வரும். இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் a, b அலாங் வித் ஆல் செட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் a, b அதே மாதிரி மைனஸ் k அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் த டோபாலஜி ஜென்ரேட்டட் பை பி டேஷ் இஸ் கால்டு. என்ன டோபாலஜி வரும்? நீங்கள் இந்த சென்டென்ஸ்லாம் கூட ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அந்த நம்பர்ஸோட ஃபார்மேட் பாருங்கள் 1/nன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்னங்கிறது z ப்ளஸ், அதாவது நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கே டினோட்னு சொல்லிட்டாங்க. அதையுமே மீன் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த கே வந்து எப்படி டினோட் பண்ணுறோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இது என்ன டோபாலஜியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டோபாலஜி ஆன் ஆர்னு வந்துடும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ரிமார்க்லேயே பார்த்தோம்ல. ஸோ அதே தான், ஜஸ்ட் அப்படியே சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கே பி டேஸு, பி டபுள் டேஸு எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பி டேஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டபுள் டேஸ் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த லோயர் லிமிட் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்டென்ஸ்லேயே வந்துருச்சு. ஆன் தி ரியல் லைன் இஸ் ஜென்ரேட்டட் பை தி கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் இன் தி ரியல் லைன் ஆஃப் தி ஃபார்ம். இதிலே கொடுத்துட்டாங்கள்ல லோயர் லிமிட் டோபாலஜின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ ஒரு பேசிஸால் லோயர் லிமிட் டோபாலஜி ஜென்ரேட் ஆகுது. அது எப்படி இருக்குங்கிறத கேட்குறாங்க கொஸ்டினாக. என்ன ஃபார்மில், என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ லோயர் லிமிட்னாவே நமக்கு லோயர் வேல்யூ எப்படி இருக்கணும்? க்ளோஸ்டாக இருக்கணும். அப்பர் வந்து ஓப்பனில் இருக்கணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது 4 ஆப்ஷனுமே மேட்சிங் ஆகிற மாதிரி தான் இருக்குது எல்ஹெச்எஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா. சரிங்களா? அப்போ ஆர்ஹெச்எஸில் மேட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு க்ளோஸ்டு அப்படின்னு இருந்தாவே கண்டிப்பாக என்ன இருக்கணும்? இந்த ஈக்குவல் சிம்பிள் இருக்கணும். அப்போ இதில் ஈக்குவல் சிம்பிள் கரெக்டாக ஏக்கு ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. அப்போ இது க்ளோஸ்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஓப்பனில் இருந்துச்சுனாக்கா நமக்கு லெஸ் தென் அந்த சிம்பிள் தான் வரும், ஈக்குவல் வரக்கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. பட் இதில் எல்லாம் பாருங்கள், இங்கே ஓப்பன் இருக்குது. அப்போ ஓப்பன்னா இங்கே நமக்கு ஈக்குவல் சிம்பிள் வரக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் ஸ்கிரிப்ட் பி இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் இன் தி ரியல் லைன் ஆஃப் தி ஃபார்ம். இந்த மாதிரி லோயரில் வந்து க்ளோஸ்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு என்ன டோபாலஜி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் பியால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜிக்கு பேர் என்ன, அதாவது நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் நோன் அஸ் என்ன வரும்? நமக்கு லோயர் தானே இங்கே இருக்குது. ஸோ அப்போ லோயர் லிமிட் டோபாலஜி. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த ப்ராப்ளம் 7 பாருங்கள். த கலெக்ஷன் சி ஈக்குவல் டு ஒரு செட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செட்டில் பாருங்கள் ஓப்பன் இன்டர்வல் ஏ, பி இருக்குது. வேறு ஏதாவது யூனியன் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கா? எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வலில் தான் எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்க போகுது இந்த செட்டில். சரிங்களா? அப்போ இது என்னன்னு சொல்லலான்னு பாருங்கள், பேசிஸ் அப்படின்னே சொல்லிடுறாங்க அவங்களே. அப்போ இந்த பேசிஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த டோபாலஜிக்கு நேம் என்ன, அதாவது டவுக்கான அந்த நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓப்பன் இன்டர்வல்னாவே யார் வரும்னு சொன்னோம்? ஸ்டாண்டர்ட் டோபாலஜி வரும்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் டோபாலஜி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. ஆர்டர் டோபாலஜி. லெட் எக்ஸ் பி எ செட் ஹேவிங் எ சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செட் இருக்குது. சரிங்களா? அதில் சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது லெஸ் தென், கிரேட்டர் தென் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லெஸ் தென் மட்டும் கொடுத்துருக்கோம். லெட் ஏ, பி பிலாங்ஸ் டு எக்ஸ். 2 எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ரிலேஷனை சொல்ல முடியும். அதாவது இதை விட இது பிக்கர் அல்லது இதை விட இது பிக்கர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ரிலேஷனை நம்ம சொல்ல முடியும். அதனால் 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க எக்ஸில். பி சச் தட் ஏ லெஸ் தென் பி. இங்கே ரிலேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், ஏ லெஸ் தென் பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறது. தென் த ஃபாலோயிங் 4 செட்ஸ் கால்டு இன்டர்வல்ஸ் ஆர் டிட்டர்மின்ட் பை தி ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏயும் பியையும் வச்சு இங்கே டிட்டர்மின் பண்ணி ஒரு 4 இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ரிலேஷன் அல்லது ஆர்டர் டோபாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் தான் வருது. அது என்ன டைப்புன்றதை இங்கே கொடுத்துருக்கோம் ரைட் சைட்லேயே. ரெண்டுமே ஓப்பனாக இருக்கா? ஸோ ஓப்பன் இன்டர்வல். இதை எப்படி எழுதலாம்? இன்டர்வல் நோட்டேஷனில் எழுதும்போது
ஏ லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் ரெண்டுமே லெஸ் தென் தான் வரணும், ஈக்குவல் வரக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ அப்பர்னால் பி தானே க்ளோஸ்டு, அப்போ பிக்கு வந்து ஈக்குவல் இருக்கும். அதேமாதிரி இதில் பாருங்கள் ஏக்கு வந்து க்ளோஸ்டு இருக்குது. அப்போ ஏயில் வந்து ஈக்குவல் இருக்கணும், பியில் வந்து ஈக்குவல் இருக்கக்கூடாது. இது ரெண்டுலேயுமே ஈக்குவல் தான் அப்படின்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் வரணும். சரிங்களா, அதாவது ரெண்டுமே க்ளோஸ்டு. ஸோ அதனால் ரெண்டுக்குமே ஈக்குவல் வந்துடணும். சரிங்களா, ஸோ இதை தான் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒன் சைடு தானே க்ளோஸ்டு இருக்குது. ஸோ அந்த ரீசனால் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒன் சைடு வந்து ஓப்பன் இருக்குது. அதனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் தான். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு மட்டும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லணும். சரிங்களா, ரெண்டுமே ஓப்பனாக இருந்துச்சுன்னா காமனாக ஓப்பன் இன்டர்வல் தான். ரெண்டுமே க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா க்ளோஸ்டு இன்டர்வல். சும்மா டைப்ஸ் மாதிரி கூட இதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டெஃபினேஷன் பாருங்கள். அஸ்யூம் தட் எக்ஸ் ஹஸ் மோர் தென் ஒன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு எலமெண்ட்டுக்கு மேலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெட் ஸ்கிரிப்ட் பி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப்ஸ். என்ன மாதிரி டைப்ஸ்லாம் அந்த ஸ்கிரிப்ட் பிங்கிறத எடுத்துக்க முடியும் அப்படின்ற அந்த கலெக்ஷன்ஸை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இது பாருங்கள், ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏகமா பி இன் எக்ஸ். எக்ஸில் இருக்கக்கூடிய ஏகமா பின்னு ஓப்பன் இன்டர்வல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே கலெக்ஷன்ஸாக எடுத்துக்கணும். அதேமாதிரி செகண்ட் பாருங்கள், ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதையும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேர் ஏ நாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட், ஏன்னா இது தானே லோயர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த லோயர் வேல்யூன்னு வச்சுக்கோங்க, அல்லது மினிமம் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது லோயராக இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட்னு ஐடியா வச்சுக்கோங்க. இஃப் எனி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் தி ஃபார்ம், இது வந்து அப்பரில் வந்து க்ளோஸ்டு இருக்கா, அப்போ லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுதான் பிக்கராக இருக்கும். ஸோ அதனால் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இஃப் எனி ஆஃப் எக்ஸ் தான். எனி ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம எடுத்துக்கிற அந்த எக்ஸு, சரிங்களா, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் சொல்லுவோம் இல்லையா, எக்ஸுங்கிற பெரிய செட்டு, அதுதான் எனி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் அந்த பிங்கிற ஸ்கிரிப்ட் பி இருக்கு இல்லையா, அதை பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டோபாலஜிக்கு ஏதோ ஒரு டோபாலஜி, அதை டவுன் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆன் எக்ஸில் சொல்கிறாங்க. The topology generated by script B is called the order topology. ஏன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ரிலேஷன்லேயே இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் இதில் வர்றதுனால அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பி உருவாக்கக்கூடிய அந்த டோபாலஜிக்கு பேர் வந்து ஆர்டர் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுலேயும் ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் எக்ஸ் ஹேஸ் நோ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தென் தெர் ஆர் நோ செட்ஸ் ஆஃப் தி டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த டைப்பில் வராது, ஏன்னா ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்டில் வரணும். சரிங்களா, ஆனால் இங்கே வந்து நோ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டைப் 2ல் வராது. அதாவது இப்படி ஓப்பனில் வர மாதிரி கூட ஐடியா வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்எஸ் நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுமே நோன்னு வந்துருக்கு பார்த்துக்குங்க. லார்ஜஸ்ட் எலமெண்ட்டு இல்லை, அப்போ எந்த டைப்பில் வராது, தென் தேர் ஆர் நோ செட்ஸ் ஆஃப் டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்மாலஸ்ட் இல்லைனா டைப் 2ல் வராது, அதாவது இந்த கண்டிஷன் இந்த ஃபார்மேட்டில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லார்ஜஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மேட் இந்த வடிவத்தில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுதான் 2, 3ன்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸை தான் ரெஃபர் பண்ணி இங்கே காமிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர் இஸ் தி ஆர்டர் டோபாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜியாக இருக்குது, அது வந்து என்னவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்டர் டோபாலஜியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து ஆர்டர் ரிலேஷன் அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டோபாலஜினாவே ஓப்பன் இன்டர்வல் வரும் இல்லையா, அப்போ 2,3 5,7 இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா, இது எதுலேயும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் டோபாலஜி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் ஓப்பன் இன்டர்வலில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டாண்டர்ட் டோபாலஜியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்டர் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. இது எதுலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்கள், ஃப்ரம் தி யூஸ்வல் ஆர்டர் ஆன் ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரியல் நம்பர்லேருந்து தான் இந்த டெரிவேஷனை கொண்டு வராங்க. சரிங்களா, த ஆர்டர் டோபாலஜி ஆன் இஜட் ப்ளஸ் இஸ் தி டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் அந்த ஆர்டர் டோபாலஜியை மீன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இந்த ஆர்டர் டோபாலஜி வந்து என்னவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஸ்கிரீட் டோபாலஜியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா நேச்சுரல் நம்பர். ஓகே, அதாவது என்னன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இஜட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஜட் ப்ளஸில் இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டிஷன் கொடுத்துருந்தா தான் இது வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். சரிங்களா, ஆர்டர் டோபாலஜி வந்து டிஸ்கிரீட் டோபாலஜிக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா, த செட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வடிவத்தில் கொடுத்துட்டாங்க. எதுவுமே இம்பார்ட்டன்ட் ஒன் தான். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் வச்சு சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எது வேணாலும் எக்ஸாமில் கேட்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,2 செட் ப்ராக்கெட்டில் இருக்குது இன்டூ இஜட் ப்ளஸ், அதை நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறாங்க. இன் தி டிக்ஷனரி ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. டிக்ஷனரி ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த 1, 2 இப்படிலாம் எடுப்போம் இல்லையா, அதை லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் போகிற மாதிரி அசெண்டிங் ஆர்டருக்குன்னு கூட ஐடியா வச்சுக்கோங்க. அதுதான் டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் அண்ட் ஆர்டர்ட் செட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
அதாவது டிக்ஷனரி ஆர்டரில் எடுத்துக்கணும் சரிங்களா. இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஆர்டர்ட் செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டர்ட் செட்னா நம்ம இந்த ஓப்பன் இன்டர்வல்லாம் போடுவோம் இல்லையா, 2,5. ஸோ இந்த மாதிரிலாம் போடக்கூடியது தான் சரிங்களா. இதை விட இது கிரேட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்டர் ரிலேஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய செட், அதுதான் ஆர்டர் செட் அப்படின்னு அர்த்தம். வித் ஏ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்னாவே நம்ம எடுத்துக்கிறதுல கண்டிப்பாக என்ன இருக்கும், க்ளோஸ்டு வரும்னு அர்த்தம். அதாவது 2,5 இப்படி எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அது எதில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் டோபாலஜியில் வராது. ஏன்னா டிஸ்க்ரீட் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக தான் இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் தான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் கீவேர்ட். ஸோ டிஸ்க்ரீட் டோபாலஜினாவே ஓப்பன் இன்டர்வல்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ அந்த ஓப்பன் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வந்துடுது பாருங்கள், ஒன் சைடு வந்து க்ளோஸ்டு வந்துடுது. என்ன ரீசன்னா அவன் கண்டிஷன் இங்கேயே சொல்லிட்டான், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டு இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டான் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிஸ்க்ரீட்டில் இருக்காது. அதனால தான் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் டோபாலஜியை வந்து என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, நாட் த டிஸ்க்ரீட் டோபாலஜின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் ஆர்டர் டோபாலஜி ஆன் தி செட் எக்ஸ் ஈக்குவல் டு 1,2ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, கிராஸ் இஜட் ப்ளஸ் இன் தி டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் நோ பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்களேன். இந்த ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா, இந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது டிக்ஷனரி ஆர்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து டிக்ஷனரி ஆர்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் டோபாலஜி என்னவா இருக்க பாசிபிலிட்டி அப்படின்னா இப்போ தானே பார்த்தோம், நாட் த டிஸ்க்ரீட் டோபாலஜி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன்.